நம்ம வந்து இப்போ தான் முதல்ல டைலரிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம டைலரிங் கிளாஸுக்கு தேவைப்படுறது என்னென்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, பாபின் கேஸ். நமக்கு முறையாக என்ன தேவைப்படுது அப்படிங்கன்னா, ஒரு பாபின் கேஸ், ஒரு நூல், ஒரு கை ஊசி, ஒரு மோட்டா ஊசி, ஒரு சிசர். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ச்சு டேப்பு, ஒரு மார்க் சார்ட், ஒரு ஸ்கேல். சரிங்களா? இதெல்லாம் வந்து இப்போ நம்ம டைலரிங் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த பொருள் எல்லாமே தேவை. இது எல்லாருமே இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, இல்லாதவங்க புதுசாக வாங்கி வச்சுக்கிங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம ட்ரைனிங் உள்ள போகலாமா? சரிங்க. மாட்டிட்டு அடுத்தது இந்த டென்ஷன் ஃப்ரிங்கிக்கு சந்தில் இந்த டென்ஷன், இது வந்து டென்ஷன் ஃப்ரிங்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஃப்ரிங்குக்கு நடுவில் வரணும் இந்த நூல். சைடில் எங்கேயா மாட்டிட்டிங்கன்னா தையல் சரியாக வராது. அது ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அடுத்தது இது பேர் கை செட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கை செட்டில் மாட்டிட்டு அடுத்தது இந்த இடத்துல ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாடலில் வரும் இந்த நூல் மாட்டுறது. அது எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே மாட்டிக்கிங்க. அடுத்தது கீழே ஒன்று கரெக்டாக நம்ம தைக்கிற பக்கமாக பார்த்து தான் ஊசி கொடுக்கணும். இந்தாண்ட பக்கமாக வந்து நூல் கொடுக்குறது இந்த பக்கமாக தான், நம்ம லெஃப்ட் சைடில் இருந்தால் நூல் கொடுக்கணும். இந்தாண்ட பக்கமாக கோத்துட்டு தையல் வரலன்னு சொல்லக்கூடாது. சரியா? அடுத்தது உள்ளேருந்து நூல் வெளில எடுக்கிறோம். நூல் வெளில எடுத்துட்டு முதல் ட்ரைனிங் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஒரு வேஸ்ட்டு துணி இருந்ததுன்னா எடுத்து பார்க்கணும். தட்டி பார்க்கும்போது தையல் 2 பக்கமும் ஃபினிஷிங்காக இருக்குதா? தையல் நல்லா இருக்குதா? அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் தையல் நல்லா இருக்குது. அப்போ வந்து மிஷினில் நம்ம கரெக்டாக நூல் மாட்டியிருக்கணும். கீழே மேலேயும் கரெக்டாக நூல் மாட்டியிருக்கோன்னு அர்த்தம். அப்படின்னு இதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். முதல் தைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பழைய துணியோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு பிட்டு துணியோ இருந்தாக்க எடுத்து தையல் முதல்ல பாருங்கள். தையல் ஆடாமல் கொள்ளாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தையலை ஸ்ட்ரெயிட்டாக ஓட்ட கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு முதல்ல இந்த தையல் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். நம்ம தையல் தொழிலுக்கு மெயின் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தையல் நேராக வர்றது தான். தையல் தான் ஃபஸ்ட்டு நம்ம தையல் தொழிலுக்கு நேராக வரணும். இதை வந்து நீங்கள் இப்படி வளைச்சி ஓட்டினீங்கன்னாக்கா நீங்கள் எந்த துணி தைச்சாலும் செட் ஆகாது. சரியா? அதனால் இந்த தையலை ஃபஸ்ட்டு நேராக ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் எடுங்க. இதை நேராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி வளைச்சி ட்ரைனிங் எடுக்கணும்.